எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உலகம் முழுக்க பல T20 லீக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு எப்படி ஐபிஎல்லோ அதே மாரி இங்கிலாந்துக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுடைய தி 100. தி 100 உடைய மாடல்ல இப்போ வரப்போற காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரைவேட்டைஸ் ஆக்க போறாங்க. உதாரணத்துக்கு இப்போ 100 எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுடைய ஃபண்ட்ல இருந்து தான் எடுத்து நடத்துறாங்க. மீதம் இருக்கிறது அசோசியேட் நேஷன்ஸ்லாம் உள்ள வந்து விளையாடுறாங்களா, அங்க கிட்ட இருந்து அந்தந்த நாட்டு போர்டு கிட்ட இருந்து ஃபண்ட கலெக்ட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி தான் இந்த 100 நடத்துறாங்க. அதுக்கேத்த மாரி தான் வந்து அவங்க சேலரிலாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா, இது எத்தன நாளைக்கு ஓடும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது, இத வந்து பிரைவேட்டைஸ் ஆக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இது பிரைவேட்டைஸ் ஆக்குனா யார் யாரெல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, கன்ஃபார்மா முதல் ப்ராபபிலிட்டி என்னன்னா, ஐபிஎல் பிரான்சைஸ் தான் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஐபிஎல் பிரான்சைஸ் அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஐபிஎல் பிரான்சைஸ பொறுத்தவரைக்கும் பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேஜர் லீக் கிரிக்கெட், ஐஎல்டி20, எஸ்ஏ20, சிபிஎல்னு பல இடங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் போயிட்டே தான் இருக்கு. அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் மேலும் விரிவடைய அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு முதல் படி அப்படின்னு பார்க்கும்போது, தி 100ல அவங்க அடியெடுத்து வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுடைய இந்த மாடல் சேஞ்ச் பண்ணா கன்ஃபார்மா யார் வந்து முதல் படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் பிரான்சைஸ் தான் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு கேள்வி இருக்கு. பிசிசிஐ அதுக்கு அனுமதிப்பாங்களா அப்படின்றது தான். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஐபிஎல் 2024 நடந்து முடிஞ்சதுல. ஸோ அந்த ஐபிஎல் பிளே ஆஃப் நடக்கும்போது நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் நேஷனல் கமிட்மெண்ட்காக போயிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, பல டீம்ஸ்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ சடனா அப்படியான ஒரு டிசிஷன இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு சொல்ட்டாங்க. உங்களுக்கு ஐபிஎல்ல தாண்டி நேஷனல் கமிட்மெண்ட் தான் முக்கியம். T20 வேர்ல்ட் கப்லாம் வரப்போகுது. ஸோ எப்பேற்பட்ட டீமா இருந்தாலும் சரி, எங்களுடைய ஸ்குவாட்ல எந்தெந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களோ, அவங்கலாம் ஐபிஎல் விளையாடுவாங்கல்ல, அவங்கலாம் வந்து எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அப்படியே உள்ள வந்துருங்க அப்படின்ற மாரி ஒரு கட்டளையே போட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில யார் யாரெல்லாம் இங்கிலாந்து ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லோருமே ஐபிஎல் விளையாடுவாங்கல்ல, அவங்க எல்லோருமே அப்படியே நேஷனல் கமிட்மெண்ட்காக போயிட்டாங்க. இதனால பிசிசிஐ அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இப்பதான் பிசிசிஐக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கும் ஒரு பனிப்போர் மாரி போயிட்டு இருக்கு. ஒருவேள நம்ம சொன்ன மாரி அந்த மாடியூல் சேஞ்ச் பண்ணா, அந்த பிரைவேட்டைசேஷன் ஆக்கப்பட்டா தி 100 அப்போ ஐபிஎல் பிரான்சைஸ் கன்ஃபார்மா வருவாங்க. அதுக்கு பிசிசிஐ சம்மதம் சொல்லணும். சம்மதம் தெரிவிச்சா மேபி அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் பார்க்கப்படுது. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 2024 ஐபிஎல் பிளே ஆஃப் நடக்கும்போது சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அப்படியே நேஷனல் கமிட்மெண்ட்காக போயிட்டாங்க. ஐபிஎல் பிளே ஆஃப்க்கு முன்னாடியே நெறைய பேர் அப்படியே கிளம்பிட்டாங்க. உதாரணத்துக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய ஜோஸ் பட்லர், கேகேஆர் உடைய ஃபில் சால்ட், ஆர்சிபி உடைய ரீஸ் டாப்லி அண்ட் வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறமா பஞ்சாப் கிங்ஸ் உடைய ஜானி பேர்ஸ்டோ, லியம் லிவிங்ஸ்டன், சாம் கரன் இவங்க எல்லோருமே நேஷனல் டீம் கமிட்மெண்ட்ஸ்க்காக இங்கிலாந்துக்காக விளையாட போயிட்டாங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அவங்க பிளே ஆஃப்லாம் போகல. அதனால பெரிய அளவுக்கான பாதிப்பு கிடையாது. ஆனா இப்போ ஆர்சிபில வில் ஜாக்ஸ் இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருந்தாரு. அவரு பிளே ஆஃப்ல இல்லாதது அந்த டீமுக்கு ஒரு மாபெரும் அடி தான். அத நம்ம ஒத்துக்கணும். அதே மாரி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஜோஸ் பட்லர் இல்லாததும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மிகப்பெரிய அடி தான். பிளே ஆஃப்ல அவங்க நல்லா சொதப்பிட்டாங்க. ஸோ இப்படி இங்கிலாந்து பிளேயர்ஸ் இல்லாதது மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ பிளே ஆஃப்க்கு போகாத சிஎஸ்கே டீம்ல கூட மொயின் அலி இருந்தாரு. அவரும் அப்படியே கிளம்பிட்டாரு. இது இல்லாம லூக் வுட், டாம் கரன், கிறிஸ் வோக்ஸ், மார்க்வுட் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல்லோட இணைப்புல தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஐபிஎல்ல பல காரணங்களால அவங்களால விளையாட முடியல. ஸோ திடீர்னு இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல் விட்டு வெளியே போயிட்டாங்களா, அதுக்கு பலதரப்பட்ட விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. சுனில் கவாஸ்கரே அதுக்கு காட்டமா பதில் சொல்லியிருந்தாரு. அது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஜோஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னதான் ஐபிஎல்ல எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, நேஷனல் கமிட்மெண்ட்காக எல்லோருமே போகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. ஸோ இப்போதான் ஒரு கேள்வி வருது. அப்படியே இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஐபிஎல் பிரான்சைஸ் தி 100ல பண்ணாலும் பிசிசிஐ ஒத்துக்குமா அப்படின்ற கேள்வி. ஆனா இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரேஞ்சில பிசிசிஐ இந்த ஐபிஎல் பிரான்சைஸ் மேல எந்த ஒரு நிபந்தனைகளையும் விதிக்க முடியாது. அதுதான் உண்மை. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கன்ஃபார்மா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தி 100ல ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியான சில முக்கியமான இன்வெஸ்டர்ஸ்லாம் அப்படியே முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அது போற போக்க பார்த்தா நடக்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குன்னு தான் தெரியுது. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் நெறைய இடங்கள்ல T20 லீக்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குல்ல. பிபிஎல், சிபிஎல், எஸ்ஏ20, ஐஎல்டி20 இது எல்லாத்துக்குமே ஒரு முதன்மையா இருக்கிறது ஐபிஎல் சொல்லலாம். ஸோ இப்ப எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, முக்கியமான T20 லீக்ஸ்ல ஐபிஎல் பிரான்சைஸோட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான லீக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. அத சுத்தி மிகப்பெரிய அளவுல வணிகம் நடக்கப்போகுது.
அந்த அளவுக்கு எக்கனாமி குரோத் ஆக போகுது. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா தி 100 உடைய எதிர்காலம் என்னன்றதான் இப்ப கேள்வியே. அவங்க பிரைவேடைஸ் ஆக்கப்படலன்னா, கன்ஃபார்மா அது ஒரு டைம்ல ஸ்டாக்னேட் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேள இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அதை ஏத்து நடத்துவாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ இது பிரைவேடைஸ் ஆக்குனா மட்டுமே இது சஸ்டெயின் ஆறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன? தி 100ல ஐபிஎல் பிரான்சைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணா எந்தெந்த டீம்லாம் உள்ள வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த்.